ஒரு காலத்துல சிவாஜி ராவ் அப்படின்ற பெயர்ல கண்டக்டரா இருந்தவர். அதுக்கப்புறமா கே பாலச்சந்தர் மூலமா சினிமாவுல வில்லனாக என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறமா கதாநாயகனாக மாறி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் பெற்று அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இன்னைக்கு வரைக்குமே தக்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சினிமாவுல நடிகன் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய போருங்க. அதுலயும் அந்த நடிகன் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயங்க. அப்படிதான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் 40 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை தன்வசப்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு போய் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட வாயிலிருந்து வர முதல் வார்த்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற பெயர் தான் வரும். அந்த அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பெயரை மெயின்டைன் பண்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவரோட கடினமான உழைப்பு, ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவரோட நேர்மையான குணம் அப்படின்னு தாங்க சொல்லணும். தமிழ் சினிமாவுல அதிகமான ஹிட் படங்களை கொடுத்த நடிகர்கள் மிக மிக முக்கியமானவருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுல அதிக வசூல வாரி குவித்த திரைப்படம் அப்படின்னாலும் அது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட திரைப்படம் தான் 2.0. மக்களும் ஆப்போசிட் ரசிகர்களும் இவருக்கு வயசாயிடுச்சு எதுக்குப்பா இன்னமும் நடிக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை எழுப்பினா கூட தன்னோட ரசிகர்களுக்காக தொடர்ந்து நடிச்சு அவங்களை உற்சாகப்படுத்துறதுலேயே அவர் மிகப்பெரிய சாதனையை படிக்கிறாருங்க. இவரோட அரசியல் வருகை குறித்து மக்களே இவன் ஒரு திராவிடன், இவன் எதுக்கு தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுப்பினா கூட இன்னைக்கு தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்னைக்கு 74வது பிறந்த நாள் கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்நிய நம்பி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பத்திர ஒரு பெஸ்ட் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.